வெல்கம் டு இஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு மிளகும் ஜீரகத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு தாங்க நம்ம போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா படப்படன்னு வெடிக்க பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காவோட மிளகையும் ஜீரகத்தையும் போட்டிருக்கேங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்குங்கிறதுனால பார்த்துட்டு தான் உப்பு போடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் மிளகு ஜீரகத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ தேங்காயும் ஜீரகம் மிளகு இதை அரைச்சி போட்ட பேஸ்ட்டு வந்து போட்டிருக்கோங்க. போட்டுட்டு இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கணும். இப்போ புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாங்க. உப்பு வந்து கருவாடெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், அப்போ தான் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பாருங்கள். நான் இந்த மாதிரி துண்டு கருவாடு தான் வாங்கியிருக்கேன். கருவாடு வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதை வந்து குழம்பு வந்து கொதிக்கும்போது நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க பாருங்கள். இப்போ கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவாடை வந்து கழுவி வச்சுருக்கிறோம், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோமோ. கருவாடை வந்து நல்லா கழுவி போட்டாச்சுங்க. இப்போ கருவாடை போட்டதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கட்டும். நமக்கு கருவாடை ஃபுல்லத்தையும் போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் போதும், நல்லா வெந்துருங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் போல் ஆகிட்டுங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்திருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பருப்பு சாதம், வெறும் சாதம் எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.